வீடு குடியிருக்காண்டு இந்த படங்கள்லாம் வச்சு சுற்றி கும்பிட்டு வந்து போகிறாங்க. மாப்பிள்ளை பொம்பளை எல்லாம் வந்து போயினோம். உள்ளுக்கு நிறைய திருமணங்கள் வந்து எவ்வளோ பேர் நினைஞ்சு கொண்டிருக்காங்க. ஆயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள். இந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் என்ற அந்த ஒரு வாக்கியம். சாப்பிட நிற்கிறோம், வெயிட் பண்ணிக்கொண்டே நிற்கிறோம். மழையண்டா மழை, பேய் மழை அடிக்குது பாருங்க சாமி. 1000 உறவில் பெருமைகள் இல்லை. உருளைக்கிழங்கும் பாருங்க. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தான். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. மலைகளை நாங்கள் முருகப்பெருமான் சன்னதியில் சாப்பிடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாமியை சரணமையப்பா. நிறைய நாளுக்கு அப்புறமா இன்றைக்கு செல்வச்சந்தி ஆலயத்தை வந்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை என்றபடியாக இன்றைய நாளில் கோயிலுக்கு போகலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து சன்னதி கோயில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் உண்மையிலே மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் நிறைய திருமணங்கள் கூட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வச்சந்தி ஆலயத்தில் வந்து நடந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் நிறைய வாகனங்கள் இதில் பாருங்க. அவ்வளோத்துக்கும் மக்கள் நிறைய பேர் வந்துக்காங்க. இன்றைக்கி திருமண நாள். இதில் பாருங்க மாப்பிள்ளை பொம்பளை எல்லாம் வந்து போயினோம். உள்ளுக்க நிறைய திருமணங்கள் வந்து உள்ளுக்க நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க இந்த மனத்திட்டுகளில் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்து இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்க இந்த ஜீப் வாகனங்கள்லாம் வந்து நிற்கிது. எவ்வளோ பேர் வந்திக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஓம் முருகா எப்போ பார்த்தாலுமே வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதில் வழிபாடுகள்லையும் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களால் இந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் என்ற அந்த ஒரு வாக்கியம் நாங்கள் எப்போ வந்து வந்தாலும் இதை வாசித்தா இது எங்களுக்கு வந்து ஒரு அருள் கிடைக்கிற மாதிரி, ஒரு கவலைகள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி செல்லச்சந்தை ஆலயத்தில் நிறைய திருமணங்கள் வந்து உள்ளே வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கங்கள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் இதில் வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க பாருங்க. அதில் தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும், கற்பூரங்கள் கொளுத்தி நிறைய பேர் இதில் வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு வந்துருக்குறாங்க. இதில் பாருங்கள் தேங்காய்கள் அள்ளி பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு விசேட நாள்ன்றபடியாக இன்றைக்கு வந்து செல்லச்சந்தை ஆலயம் வந்து மிகவும் வந்து மக்கள் பக்தர் கூட்டத்தால் வந்து நிறைஞ்சிருக்கு பாருங்கள். கற்பூர சட்டிகள்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. நெய் விளக்குகள், பாருங்கள் வேண்டுதல்களுக்காக இல்லை அந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டு ஆலயத்தை வந்து கொடுக்குறது. ஆலயத்தினுடைய பின்பகுதி இதில் பாருங்கள் நிறைய பேர் அந்த நேர்த்திக்கடன்கள் இதில் வந்து அதிகமாக இதில் நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதில் பிள்ளை வரங்கள் வேண்டி இதில் வந்து எல்லாருமே வந்து தொட்டில்களை வந்து கட்டுவாங்க. இதில் பாருங்கள் அதிகமாக நாங்கள் தொட்டில்களை வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் நேர்த்திக்கடனுக்காக செய்கிற ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் இதில் வந்து ஒரு பொம்மை குழந்தை மாதிரி ஒரு பொம்மையும் வச்சு அதையும் வச்சு சேர்த்து தான் வந்து எல்லாமே கட்டி இதை பார்க்குறதுனா தெரியும். குழந்தை வரம் வேண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து செய்வாங்க. இதில் முருகனுடைய அந்த கவசங்கள் எல்லாமே வந்து படித்து வந்துருக்காங்க. இந்த வாரம் பாட்டு இதெல்லாம் விளக்கெல்லாம் வச்சுட்டு இதிலேயே வந்து இருந்து அப்படியே பாருங்க முருகப்பெருமானை வந்து தரிசி கொண்டிருக்காங்க. எல்லாமே வந்து நெய் சுட்டி நெய் விளக்கேற்றுன்னு சொல்கிறது. இப்படி எங்களை வந்து மட்டும் சொல்லி சொன்னால் பாருங்க அன்னதானம் எங்கே சாப்பிட்டாலும் இதில் சின்ன தண்ணியில் வந்து கோயிலில் இருந்து சுட சுட இருந்து சோறு சாம்பார் அந்த ஒரு கறியோட சாப்பிட்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது வேறு கோயில் சாப்பாடுக்காக நிறைய பேர் வந்து ஏங்குவாங்க.
சாப்பாடு இல்லாதவங்க கூட செல்லச்சின்னதியானுக்கு வந்தால் நாங்கள் கஷ்டப்படுறவங்க கூட செல்லச்சின்னதியானுக்கு வந்தால் நாங்கள் சாப்பிட்டு போகலாம்ன்றது வந்து அவங்களுடைய ஒரு இது. எப்போவுமே சாப்பாடு இருக்கும், எப்போவுமே வந்து சாப்பிட்டு போகலாம். சோறு, சாம்பார், பருப்பு பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்து சாப்பிட்றாங்க. இந்த ஐயாவை நாங்கள் நடுக்க சன்னதியில் வாழலாம். நிறைய கோயில்களுக்கு வருவார், திருவிழாவுக்கு வருவார். ஒரு கம்பியை வச்சு உடம்புல வந்து அடிச்சு கொண்டிருப்பார். ஓகே, ஆலயத்தை சூழ ஒரு பகுதிகளை இருக்கிற பகுதிகளை இருக்க பார்ப்போம். எப்போ வந்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த ஆலமரங்கள், நிறைய மரங்கள் இருந்தாலும் பாருங்கள், நல்ல அமைதியான ஒரு சூழல், நல்லா இருக்கு. ஆலயத்துடைய பின்பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், மலை வார மாதிரியான ஒரு இது இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் நிற்கிதுன்னு பாருங்கள். நிறைய திருமணங்கள் இன்றைக்கு நடந்திருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். இப்போ நேரம் வந்து 12:30 கிட்ட ஆகுது. கொஞ்சம் வேலைக்கு வந்துருந்தால் இந்த திருமணங்கள் எல்லாம் அந்த வழியாக பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நிறைய பேர் இங்கே வாகனங்கள்லாம் பாருங்கள். பின்னுக்கு வந்து வாகனங்களை வந்து நான் விடுறதுக்கு அங்கே முன்னுக்கு தான் ஒரு சைட்டாக தான் கொண்டு விட்டுனேன். அந்தளவுக்கு இங்கே பாருங்கள், அப்படியே லைனுக்கு இந்த சைட்டும் வாகனங்கள், இந்த பக்கமும் வாகனங்கள், அப்படியே நிறைய வாகனங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து குளிச்சு பண்ணிக்கிறாங்க. இந்த இங்கே பாருங்க, தண்ணி எல்லாம் வந்து கிளங்கிட்டுது. எல்லாம் மழையும் வந்து இருக்கிறதால எல்லாம் வந்து குளிச்சு தண்ணி எல்லாம் அப்படியே கிளங்கலா போச்சு. பொடி பிள்ளைகளோட விளையாட்டு தான். மழை தூருது, மழை வந்து தூருது. பாருங்க முழுக்க எவ்வளோ வானங்கள் நிற்கணும். கோயில்ல 5 சரி வானத்தை பாருங்க, நல்ல ஒரு டார்க் நீளமாக இருக்குது. டார்க் நீளம். இந்த 5 சரி வானத்தை பாருங்க. தொண்டமனால் ஏற்கனவே வந்து நான் இந்த கார் வீடியோடு ஓட்டினேன். இது பாருங்க செமையாக இருக்குது. இந்த கார் சூப்பராக இருக்குல்ல. 5 சரி நல்ல வளத்தில் நிற்கிது. 5 சரி 9470 நல்ல ஒரிஜினல் பார்ட்ஸோட நல்லா தான் நிற்கிது. உள்ளுக்கெல்லாம் பாருங்கள், அந்த சீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்குது. நல்ல வளத்தோடு நிற்கிது. நல்ல விலவும். இப்போ இங்கே வர பின் வளத்தை நல்ல அமைப்பாக நல்ல வடியாக இருக்குது, செமையாக இருக்குது. நிறைய பேர் இப்போ கோயிலுக்கெல்லாம் வந்தோன்னே இருக்காங்க. பூஜை நடந்து கொண்டிருக்குது. தேங்காயிலெல்லாம் கற்பூரம் கொளுத்தி மனமுறையை வழிபடுறாங்க. இது பாருங்க, ஒரு வீடு குடிகளுக்காக செல்லச்சின்னதில் வந்து படம் வச்சு விளக்கு படங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. பாருங்க விளக்கு இப்படி வரிசையாக போகிறாங்க. நிறைய குடம் படங்கள் எல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. பாருங்க பிள்ளையார், முருகன், சாமிசனம். அதுக்கு தான் இந்த பாருங்கள் உப்பு, கற்கண்டு, பாருங்கள் பூ, தென்னம்பிள்ளை கொண்டு வராங்க. அதுக்கு தான் அந்த தென்னம்பிள்ளை அந்த வந்து முன்னுக்கு வச்சுருந்தவங்க நான் முதல் பார்க்கல. பாருங்கள் பணப்பட்டி போகுது. பணப்பட்டி, கண்ணாடி, தேசிக்க பாருங்கள் கொண்டு போகிறாங்க. வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மொட்டை அடித்து பாருங்கள் சந்தனம் எல்லாம் வந்து பூசி கொண்டு வராங்க. நிறைய பேர் இங்கே வராங்க. பெண் பிள்ளை
வீடு குடியிருக்காண்டு இந்த படங்கள்லாம் வச்சு சுற்றி கும்பிட்டு வந்து போகிறாங்க. வட மோதகம் எல்லாம் போகுது. வட மோதகம் பாருங்க. பஜனைகள் வந்து நடக்குது. எங்களுடைய சாமி ஒரு அர்த்தம் வந்து பஜனை வந்து படித்து வந்துக்கிறார். தந்தை தொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனமுண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனமுண்டு. கோவிலில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம், பெற்ற தாய் என்று வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாரி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாரி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற திருத்தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனேயுள் தாயுள், உனக்கன்று அது ஒன்று அது போதுமே. பிறப்பொன்று எடுத்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் ஒன்று, அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வழங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம், பெற்ற தாய் என்று வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வழங்காது உயர்வில்லையே.
பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மடுவயிரம் அது யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமாம். பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மடிவயிரம் அது யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமாம். விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும், விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைதல்லில் தாயன்பு கிடையாதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ வந்த பெரும்பாடு அறிவேனம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ வந்த பெரும்பாடு அறிவேனம்மா. 7 என்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமே. 7 என்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமே. உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வழங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை திருளம்புரை போலும் மெய்த்தனை தந்தை மகள் தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி ஒற்றுகின்றேன். கோயிலில் வந்து அன்னதானத்துக்காக பாருங்க, அந்த முன் வீதியில் வந்து நிற்கிறோம். பாருங்க இவ்வளோ மலையிலையும் வந்து பாருங்க அன்னதானம் சாப்பிட்றதுக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க, எவ்வளோ பேர் நினைஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த பெண்டு தானே நிற்குதுண்ணே. ஆமாம் எல்லாம் மலைக்கு நினைக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, உள்ள கொஞ்சம் பேராக தான் விட்டு நிற்கிறாங்க. என்ன நடக்குது இதில்? 3 குறுக்க விட்டு நிற்கிறாங்க. சாப்பிட நிற்கிறோம், வெயிட் பண்ணி கொண்டே நிற்கிறோம். மழையண்டா மழை, பேய் மழை அடிக்குது பாருங்க சாமி. பாருங்க நல்ல மழை அடித்து ஊற்றி கொண்டு நிற்கிது. இந்த மலைகளை நாங்கள் முருகப்பெருமாண்ட சன்னதியில் சாப்பிடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் டைம் கிடைக்கிற நேரம் பாடுறது. ஓகே, நம்மட லைன் வந்து நகருது. ஆஹா, மறைச்சி போட்டாங்க. எங்களை விட்டுருக்காங்க, மழை பெய்யுது. அதுக்குள்ளையும் இங்கே பாருங்க, இந்த மலைக்குள்ள இங்கே பாருங்க கூட நினைக்கிறாங்க. என்ன எல்லாம் இதில் இருக்கிறாங்க. ஆஹா,
எல்லாரையும் இதில் பாருங்க, எல்லாரையும் இதில் இருக்க விட்டு தான் பிறகு தான் வந்து உள்ளுக்கு சாப்பாட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. என்ன மழை பெய்கிறபடியா இங்கே பாருங்க, எல்லாரையும் வந்து உள்ளுக்கு இருத்தி விட்டுருக்காங்க. அங்கே உள்ளுக்கு வந்து சாப்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தான் நாங்கள் யாரும் வந்து வந்துக்கணும். சாப்பிடணும் அதில் வருது மது விலாக்ஸ். வந்துடுது வாழையில். பாருங்க, வாழைப்பூ வர பால் கறி. ரெண்டு பக்கத்தாலும் அப்படியே வந்தோண்டு இருக்குது. அடுத்த சோறு வருது, குத்தரிசி சோறு. அடுத்ததா உருளைக்கிழங்கும் பாருங்க, சோயா மீட் கறி. அடுத்தது கிழங்கு பூசணிக்காய். அடுத்தா பருப்பு, எல்லாமே சுட சுட. அடுத்தா தண்ணியும் வருது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. சாப்பிடுவோம். எல்லாமே சுட சுட. இல்லை 1 2 3 4 5 கறி, 5 கறியோட சாப்பாடு. கோயில் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைப்போம். அதுவும் சென்னையில் வந்து சாப்பிட்றது பெண்ணும் கொடுத்து வைக்குவோம். பாருங்க, பாயாசம் வந்துருக்குது, பச்சை கலரில் பாயாசம். தூரம் போட்டு பாயாசம் தான் ரொம்ப பாயாசம். பாருங்க, நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்களா, இல்லை சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கா. ஓகே, அருமையான சாப்பாடு. மலைக்குள்ள நின்று நனைஞ்சு அடித்து போராடி ஒரு மாதிரி சாப்பிட்டாச்சு. அருமையான ஒரு சாப்பாடு, 5 கறியோட சாப்பாடு, பாயாசம். ஓகே, காவலி வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதான் வந்து காவலி. அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு சென்னதியில் முருகனுடைய தரிசனம் வந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வெளிக்கிட்ட போகிறோம். மழை வேறு, மழையை வந்து அடித்து ஊற்றி கொண்டு இருக்குது. ஓகே, இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.